பழமுதிர் சோலை 6வது படையாம். 6 படை 3 வீட்டில் 6வது படை. இங்கே சாமி பார்த்தவங்க எல்லாரும் அப்படியே மேலே ஒரு கொஞ்சம் தூரம் எவ்வளோ ஒரு 500 மீட்டர் இருக்குமா, 500-600 மீட்டரில் வந்து ஒரு ஊற்று தண்ணி வருமா. அது எதுக்கு எப்படி வந்ததுன்றது நம்ம தம்பி சொல்லுவாப்புல. சொல்லுமா. அது ராக்காயி அம்பாள் அப்படின்னு அங்கே ஒரு அம்பாள் எழுந்தருளை பண்ணியிருக்கு. அந்த அம்பாள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கள்ளழகரனுடைய தங்கச்சியாக பாவிக்கப்பட்டு வருஷம் ஐப்பசி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கள்ளழகர் மேலே வந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி போகிறது தான். அது எண்ணெய் தேய்ச்சி பெருமாள் குளிக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் இங்கே மட்டும்தான். அதுவும் இந்த ராக்காயி தீர்த்தத்தில் நடக்கும். அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஐப்பசி மாதம் நடக்கும். அண்ட் வந்து இந்த ராக்காயி தீர்த்தம் அப்படிங்கிறது நூபுர கங்கை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப விசேஷமான அதிவிசேஷமான தீர்த்தங்களில் இதுவும் உண்டு. இதற்கு இன்பிட்வீனில் நடுவில் நம்ம பழமுதிர் சோலை சுப்பிரமணிய சுவாமியும் வீட்டு இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய சிறப்பான விஷயம். கண்டிப்பாக வந்தால் மறக்காமல் 3 கோயிலும் அட் அ டைமில் பாருங்கள். அண்டு இன்னொரு ஹிண்ட் பாயிண்ட் என்னென்னா, மேலே குளிச்சுட்டு தான் கீழே இருக்க 18ஆம் படி கருப்பரை தரிசிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்தல வரலாறு. அப்படி குளிக்க முடியலை அப்படின்னா தலையில் தண்ணி தேய்ச்சிக்கணும். எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ராக்காய் தானே மதுரையில் இருக்க நிறைய பேரோட குலதெய்வம். ஆமாம், இது வந்து ஒரு மலைவாழ் மக்களுடைய தெய்வம். அது அப்படியே எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 6ஆம் படை. இப்போ நீங்கள் எதுனா 5 படை 6 படைக்கும் போகணுன்னா கண்டிப்பாக இது 6ஆம் படை பார்த்துட்டு நாங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்கிறதுனால தான் இந்த தம்பி நம்ம சொல்லியிருக்கான். இது நம்ம வாய் வாக்கில் சொல்லலை. சான்ஸே இல்லைங்க. செம்ம வியூ. இங்கே குணா கோகை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்க. செம்ம மலை பிரகதீசம். அப்படியே இங்கே இருக்குது அந்த கோயில் மேலே டாப்பில். டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. ஒரு மலை ஏறின ஒரு ஃபீலும் இருக்கும், ட்ரெக்கிங் போன ஒரு ஃபீலும் இருக்கும், கோயிலில் சாமி பார்த்த ஒரு ஃபீலும் இருக்கும். சூப்பராக இருக்குது. மேலே தான் அந்த ஊற்று தண்ணி இருக்கும். போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் போகிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது திருப்பதி மலை ஏறின மாதிரி இருந்தது. ஏறி தான் வந்தோம். வயசான காலத்தில் நடக்க விட்டு இதெல்லாம் வயசு பையன் பெரிய பின்னாடி இருக்கா. அவ்வளோ பெரிய மலையும் ஏறி இறங்கியிருக்கோம். இப்போ நான் படிக்கட்டு ஏற விட்றாங்க. டோரா பூச்சியில் வர மாதிரி காடு தாண்டியாச்சு, மலை தாண்டியாச்சு, ரோடில் கூட நடந்தாச்சு. இப்போ கடைசியா படிக்கல சபரிமலையில் ஏறும்போது கூட மூச்சு வாங்கலப்பா. ஆமாம், மேலே விற்கிறாங்க. தீர்த்தம் பிடிக்கிறதுக்கு கேன் இல்லைன்னா கேன் வாங்கிட்டு போனோம். ஓ பாருங்க, இந்த பிளாஸ்டிக் கேன்லாம் அலோடே இல்லையா, தூக்கி போட்டணுமா. தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டுறவள் தான். இந்த பிளாஸ்டிக் கேன்லாம் நாட் அலோடாக ப்ரோஹிபிட்டடாக. இந்த மாதிரி கேன் தான் வாங்கிட்டு போகணும்.